ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. ஜாசுவா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ண, பலன் கொண்டு திடமனதா இரு. அவன் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன். ஆமென் சொல்லுங்க, சத்தம் அலையிலே சொல்லுங்க. நம்ம சாகும் வரை அல்ல, நம்ம உலகத்தில் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளை கைவிடாது இருக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. நம்ம இந்த நேரத்துல சோர்ந்து போய் ஒருவேளை எப்படி சொல்ல ஒரு மாதிரி இருந்திருக்க ஆண்டவர் சொல்ல, நீ பலன் கொண்டு திடமனதா இரு. ஆமென் சொல்லுங்க. மரண பரியந்தம். ஆமென். இந்த மெசேஜை கேட்டு போற இந்த நாட்களுக்கு மாத்திரம் அல்ல, நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கிற வரைக்கும் நம்மளை கைவிடாது இருக்கிறது, நம்மளை கைவிடாது இருக்கிறது. ஒருவனும் நமக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கவே முடியாது. ஏனென்று கேட்டால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார். நீங்க சும்மா இருங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரா மாறுவார். நீங்க எதை கண்டு நீங்க எதற்காக பேசாதீங்க, நீங்க மௌனமா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென். சத்தமாலே சொல்லுங்க. அங்க ஜாசுவா அமைதியா தான் இருந்தார். கர்த்தர் ஜாசுவாக்காக செய்த காரியம் அது பயங்கரமா இருந்துச்சு. ஆமென். ஜாசுவாவை கொண்டு செய்த காரியம் அது பயங்கரமா இருந்துச்சு. போக முடியாத மோசேயினால ஆண்டவர் கர்த்தர் ஜாசுவாவை கொண்டு கானானுக்குள்ள பிரவேசித்ததுக்கு காரணம் என்ன? ஒபீடியன்ஸ். ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிதல். தேவன் அவனை நிரப்பினார். ஆமென். சத்தம் அலையிலே சொல்லுங்க. ஜாசுவாவை நிரப்புறது, fill the presence of God. ஜாசுவா அவனை நிரப்புகிறார். வசனம் பாருங்க, ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எனக்கு ஜாசுவா குறிச்சா ரொம்ப ப்ரௌடா இருக்கு. என்ன சொல்றாரு? நீ அவன் ஒருவேளை இது எப்படி அப்படி கூட நினைச்ச ஆண்டவர் சொல்லி பலன் கொண்டு திடமனதா இரு, ஒருவனும் உனக்கு எதிராக என்ன பண்ண மாட்டான், நிற்க மாட்டான். நான் உனக்கு சொன்னதை மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன பண்ண மாட்டேன்,